ஓகே, ஏனென்றால் 2 டயோட் கிடக்குது. இது ஒரு மில்லி ஆம்பியர் மானி. ஆனால் அந்த மில்லி ஆம்பியர் மானிக்கு தடை தந்துருக்காங்க. ஆர்ன்றது ஆர் ஆம்பியர் ரெண்டு போடுவாங்க. அது வந்து மில்லி ஆம்பியர் மானிக்கு தடை 100 மட்டும் தந்துருக்கு. கேள்வி, இந்த ஐ என்ற கரண்ட், இந்த ரெண்டும் ஒரே மாதிரியான இருவாய்கள் என்றால் இந்த ஐ என்ற கரண்ட் இதுக்குள்ளால் வந்து இதுக்குள்ளால் ஐஜி என்ற பகுதியாகவும் இதுக்குள்ளால் ஸ்மால் ஐ என்ற பகுதியாக போகுது என்றால் இங்கேயும் ஸ்மால் ஐயா இருக்கும். மீன் சமச்சீர் வழி, இந்த மேலே இருக்கிற வழியும் இந்த கீழே இருக்கிற வழியும் சமச்சீர் வழி. ரைட். கேள்வி, இந்த ஐ என்ற கரண்ட் என்றால் 2 தரம் ஸ்மால் ஐ அதோட ஐஜியை கூட்ட வேணும். 2 தரம் ஸ்மால் ஐ ப்ளஸ் ஐஜியிற பெருமானம் தந்திருக்காங்க 5 மில்லி ஆம்பியர். ஓகே, ரைட். அப்போ ஸ்மால் ஐயை நாங்கள் காண வேணும். ஸ்மால் ஐயை காண்றதுக்கு என்ன செய்வோம் என்றால் இந்த இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசத்தை வி என்று எடுத்தால் அதுதான் இந்த மில்லி ஆம்பியர் மானிக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசமாகவும் இருக்கும். அதை நான் காணலாம். வி என்று சொன்னால் ஓமின் விதியிலிருந்து ஐஆர். இந்த மில்லி ஆம்பியர் மானிக்குள்ளால் போகிற கரண்ட் 5 மில்லி ஆம்பியர். ஸோ 5 தர 10⁻³ தர மில்லி ஆம்பியர் மாதிரி தட 100. ஸோ இதை சுருக்குனால் 0.5 வோல்டேஜ் என்று வரும் இந்த வி என்ற அழுத்தம். ஆகவே ஸ்மால் ஐயனாக காணலாம். ஸ்மால் ஐ என்றது இந்த கரண்ட், இதுக்குள்ளால் போகிற கரண்ட். ரைட். ஸ்மால் ஐயனை அங்கே காணலாம். எப்படி காணலாம் என்றால் கிராஃபை வச்சு காணலாம். எப்படி காணலாம்? இந்த கிராஃப் வந்து என்னத்துக்கு தந்திருக்கின்றால் இந்த இருவாய் குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் மாறக்குள்ள அதுக்குள்ளால் போகிற கரண்ட் எப்படி இருக்குமென்னு சொல்லி தந்திருக்காங்க. பாருங்க, இந்த இருவாய் குறுக்கிற அழுத்த வித்தியாசம் 0.5 வோல்டேஜாக இருக்கும் என்றால் அதுக்குள்ளால் போகிற கரண்ட்டை காணலாம். இந்த இருக்குது இதுதான் 0.5ன்றது. 0.5 இருக்கக்குள்ள அதுக்குள்ளால் போகிற கரண்ட்டை இந்த அச்சை வச்சு பார்த்தோம் என்றால் எவ்வளவு? 6 மில்லி ஆம்பியர். ஸோ ஸ்மால் ஐ என்றது 6 மில்லி ஆம்பியர். ஸோ இதை நாங்கள் ஈக்குவேஷன் 1 எடுத்தால் அந்த ஈக்குவேஷன் 1லிருந்து ஐர பெருமானத்தை காணலாம். 2 × 6 + 5, அதாவது 12ஓட 5 கூட்ட வேணும், 17 மில்லி ஆம்பியர். 5வது விடை